இந்த மதுரை மக்களே, உங்கள் கொண்டாட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சா? வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சி பட்டாபிஷேகம், கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது, சித்திரை திருவிழா அப்படின்னு எல்லா வருஷமுமே நீங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கமும் இருக்குது. அந்த பழக்கமும் மாறுறதே இல்லை, ஒவ்வொரு தலைமுறையாக தொடர்ந்துகிட்டே வருது. ஒரு மரபணு டாக்டராக நான் எதை சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் மதுரை சைடு விசிட் பண்ணுற நேரத்தில் ஃபேமிலி பெடிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். தலைமுறையாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெனட்டிக் கன்சல்டேஷனில் இது எடுப்போம். மதுரை விசிட் வந்தாலே எங்கள் பெடிகிரி சார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கோடாக இருக்கும், ரெண்டு கோடாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே தலைமுறையாக சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கணவன் மனைவி சொந்தத்தில் கல்யாணம், அவங்க அம்மா அப்பா சொந்தத்தில் கல்யாணம், இந்த ஃபேமிலி ஒரே குடும்பத்திலிருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாலே அவங்களுக்கு ஜீன் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஒரு கணவனுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மரபணு கோளாறை அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதே மரபணுவில் அந்த கரஸ்பாண்டிங் மரபணுவில் ஒய்ஃப் கேரி பண்ணிட்டு இருக்கிற வாய்ப்புகள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் அதிகம். இது நாங்கள் சொல்கிறது ஒரு தலைமுறைக்கு மட்டும். இந்த மாதிரி தலைமுறையாக நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஜீன் ஷேரிங் எங்கே நடக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு தடவையும் நான் மதுரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மலப்பாக இருக்கும். இப்படி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, நம்ம எவ்வளோ டெஸ்ட்டை தான் இவங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். நான் பார்க்காத ஜெனட்டிக் டிஸார்டர்ஸே மதுரை சைடு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் 4-5 மரபணு பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அடுத்த குழந்தைக்கு அவங்க போகிறாங்கன்னா எந்த மரபணு பிரச்சனை வருமோ அப்படின்னு திக்குன்னு எங்களுக்கு இருக்கும். ஸோ மதுரை மக்களே, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்க. மதுரை பல விஷயங்களுக்கு ஃபேமஸ். ஆனால் இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தவிர்த்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். சரி, எங்களால் அது முடியவே முடியாது, நாங்கள் சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் குழந்தைக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளீட் ஜெனட்டிக் டெஸ்டிங் அந்த தம்பதியர் எடுத்துட்டு அப்புறம் ப்ரெக்னன்சி போகட்டும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். பல வருடங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு குழந்தையோட அவங்க வாழ வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறத தவிர்த்துருங்க. தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. வேறு வழியே இல்லை, நாங்கள் சொந்தத்தில் தான் கல்யாணம் இருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்டிங்கை எடுத்துட்டு அப்புறமா ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுங்கள்.